திருச்சிற்றம்பலம். பிள்ளையார் பெருமை. இன்று நாம் கேட்க இருப்பது சோமகாந்தனின் வனவாசம். சோமகாந்த மன்னனும் அவன் மனைவியும் வனவாசத்திற்காக அரண்மனையிலிருந்து புறப்பட்டார்கள். குமாரன் ஏமகண்டனும் அமைச்சர், அந்தணர், நண்பர், நகர மாந்தர் முதலான கூட்டத்தினர் துயரத்தோடு பின்தொடர்ந்து வர சோமகாந்தன் கடைசி வாசலை விட்டு 4 கூப்பிடு தூரம் சென்று அங்கே குளுமையான ஒரு பொய்கையில் தங்கினான். பிறகு அவன் பெரியோர்களை வணங்கியும் மற்றவர்களை கருணையோடு பார்த்தும், நீங்கள் எல்லோரும் ஏன் வீணாக என்னோடு வனத்திற்கு வர வேண்டும்? நீங்கள் திரும்பிச் சென்று உங்கள் வாழ்க்கையின் ஆனந்தத்தை தொடருங்கள் என்றான். அமைச்சர் முதலானோர் அளவு கடந்த துக்கத்தோடு கண்களில் இருந்து நீர் பெருகியோட, மன்னர் பெருமானே, தீயினிடம் வெப்பத்தையும், தண்ணீரிடம் குளுமையையும், சூரியனிடம் ஒளியையும், மலர்களிடம் நறுமணத்தையும், உடலினிடம் உயிரையும் போலவும் நீங்கள் இருந்து எங்களையெல்லாம் காத்து வந்தீர்கள். அப்படிப்பட்ட உங்களை விட்டு நாங்கள் ஒரு கணமும் விலகியிருப்ப சம்மதிப்போமா? அப்படி சம்மதித்தாலும் நிலவை விட்டு இருளில் கிடப்பவர்களாகி விடுவோம் அல்லவா? இனி நகரத்திற்கு திரும்பி சென்று நாங்கள் எவ்வாறு வாழ்ந்திருப்போம்? முற்பிறவியிலும் இப்பிறவியிலும் தாங்கள் ஏராளமான புண்ணியங்களை செய்திருக்கிறீர்கள். ஆகையால் எந்த புண்ணிய தீர்த்தத்தினாலோ எந்த தவ முனிவர்களாலோ தங்கள் உடம்பில் பிடித்திருக்கும் வியாதி விரைவில் நீங்கிவிடும். அதுவரையிலும் நாங்கள் அனைவரும் தங்களுடன் வனத்தில் இருந்து தக்க சுற்றுச்சைகளை செய்து பிறகு உங்களோடு நகரத்திற்கு திரும்பி வருகிறோம் என்றார்கள். அப்போது அரசன் அவர்களை நோக்கி, பெருமக்களே, இவ்வுலகத்தில் பிறந்த பயனை அடைய வேண்டுமென்றால் முதலில் இல்லற ஒழுக்கங்களை தவறாமல் கடைபிடித்து பிறகுதான் துறவரம் பூண்டு வனத்திற்கு செல்ல வேண்டும் என்று அறநூல்கள் கூறுகின்றன. அதை நான் மறந்ததனாலன்றோ இந்த பொல்லா தொழுநோய் என்னை பீடித்து விட்டது. அதை சிந்தித்து பாருங்கள். என் குமாரன் என்னிலும் சிறப்பாக அரசாண்டு உங்களை பாதுகாத்து பெரும் புகழடைவான். ஆகையால் நீங்கள் அனைவரும் நகரத்திற்கு திரும்பிச் சென்று சுகமாக வாழுங்கள் என்று கட்டளையிட்டான். அதை மீற முடியாமல் அனைவரும் மௌனம் சாதித்தார்கள். அப்போது அரசகுமாரனாகிய ஏமகண்டன் தன் பெற்றோர்களிடமுள்ள அளவற்ற பாசத்தினால் கண்களில் இருந்து நீர் வழிய அவர்கள் எதிரில் பரிதாபமாக நின்று கொண்டிருந்தான். அவனை சோமகாந்தன் புன்முறுவலோடு நோக்கி, என் அருமை மகனே, ஏன் வருத்தப்படுகிறாய்? கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கின்றவர்கள் வயோதிக பருவம் அடைந்ததும் வனவாசம் செய்வது முன்னோர் முறைமையல்லவா? அதன்படியே நாங்கள் இருவரும் இப்போது வனத்திற்கு செல்கிறோம். தாய் தந்தையரின் சொல்லை தட்டாமல் நடந்து கொள்ள வேண்டியது புத்திரர்களின் கடமையாகும். ஸ்ரீராமன் தன் தந்தையின் கட்டளைப்படி வனவாசம் சென்றான் அல்லவா? இப்போது என் கட்டளைப்படி நீ ஆனந்தமாக அரசாளச் செல்வாயாக என்று பலவாறாக தேறுதல் சொன்னான். ஏமகண்டன் தன் தந்தையின் பாதங்களில் விழுந்து கும்பிட்டு பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தன் தாயின் கால்களிலும் விழுந்து தனது கண்ணீரால் அவள் பாதங்களை நீராட்டினான். அவன் தாய் சுதன்மை பெரும் பாசத்தோடு புத்திரனை வாரியெடுத்து தன் கண்ணீரினால் அவன் மார்பில் அணிந்திருக்கும் சந்தனமெல்லாம் கரைந்து உருகும்படி அணைத்து கொண்டு, என் மகனே, தேவர்களாலும் தங்கள் விதியை வெல்ல முடியாது. அந்த விதியை நினைத்து வீணாக அழுவதாலும் பயனில்லை. எனவே எங்களை பற்றி நீ கவலைப்படாதே. சகல விக்னங்களையும் நீக்கி அவரவர்களுக்கு வேண்டிய வரங்களை தந்து காத்தருள்பவர் ஸ்ரீ விநாயக பெருமான். ஆகவே மகனே, நீ அரண்மனைக்கு திரும்பி சென்று அந்த விநாயகரை இடைவிடாமல் வழிபட்டு போற்றி துதித்து, பிள்ளையாரே, என் தந்தையும் தாயும் சகல துன்பங்களிலிருந்தும் நீங்கி சீக்கிரம் நகருக்கு திரும்பி வர வேண்டும் என வேண்டிக்கொள். உன் அரசாட்சியை சீரும் சிறப்புமாக நடத்தி புகழ், கல்வி, நீண்ட ஆயுள் முதலான 16 பேர்களும் பெற்று பெருவாழ்வு பெறுவாயாக என்று ஆசிகள் பல கூறினார். அதன் பிறகு ஏமகண்டன் தன் இருதயத்தை ஓரளவு தேற்றிக்கொண்டு அமைச்சர்கள், பொதுமக்கள் முதலானவர்களோடு தன் நகரத்திற்கு திரும்பிச் சென்றான். அங்கு அவன் எப்போதும் விநாயகர் பூஜையை நடத்தி நெறி வழுவாமல் அரசாட்சியும் புரிந்து வந்தான். சோமகாந்த அரசனும் அவன் மனைவி சுதன்மையும் குளிர் பொய்கையை விட்டு கிளம்பி வனத்தை நோக்கி செல்லும்போது சுபலன், ஞான கம்மியன் என்னும் 2 மந்திரிகளும் கூடவே வந்தார்கள். அவர்களையும் சோமகாந்தன் அழைத்து கொண்டு ஒரு வனத்தை அடைந்து அங்கு வனவாசத்தை தொடங்கினார்கள். தேன், கிழங்கு, காய்கனி முதலானவற்றை 2 மந்திரிகளும் சேகரித்து கொடுக்க அவற்றை அரச தம்பதிகள் உண்டு உயிர் வாழ்ந்து வந்தார்கள். அந்த சோமகாந்தன் செய்திருக்கும் தவப்பயனின் விளைவாலும் அவன் குமாரன் ஏமகண்டன் இடைவிடாமல் விநாயக பூஜை செய்து வரும் விசேஷத்தாலும் சோமகாந்தனின் குழுவினர் வனவாசத்தின் போது ஒரு நாள் தவஞானியான பிருகு முனிவரின் ஆசிரமத்திற்கு அருகே வந்து சேர்ந்தார்கள்.
நெடுந்தூரம் நடந்து வந்த களைப்பினால் அவர்கள் இளைப்பாற விரும்பினார்கள். பல சோலைகளின் நிழல்கள் சூழ்ந்து குழு என்றிருக்கும் ஒரு தடாக கரையில் அவர்கள் தங்கினார்கள். அந்த சோலைக்கு அருகே பிருகுமுனிவரின் ஆசிரமம் இருந்தது. ரம்மியமான அந்த சோலையில் மயில்கள் ஆடிக்கொண்டும், குயில்கள் கூவிக்கொண்டும், வண்டுகள் பாடிக்கொண்டும், நாகனவாய் பட்சிகளோடு கிளிகள் தர்க்கவாதம் புரிந்து கொண்டும், பூங்கொடிகளெல்லாம் புத்திளம் பெண்களைப் போல அழகாக அசைந்தாடி கொண்டும், பூமர கிளைகளெல்லாம் சூரிய மண்டலத்தை எட்டிப்பிடித்து விளையாட முயன்று கொண்டும் இருந்தன. இத்தகைய இயற்கையின் அழகையெல்லாம் கண்டு அவர்கள் மிகவும் மகிழ்ந்து, நம் அரண்மனை கூட இச்சோலைக்கு ஈடாகாது என்று வியந்தார்கள். அச்சோலையில் வீசும் இதமான தென்றல் சோமகாந்தன் அப்படியே கண்ணயர்ந்து நித்திரை வசப்பட்டான். அவன் மனைவி சுதன்மை தன் கணவன் அருகிலேயே இடைபிரியாமல் காவல் புரிந்து கொண்டிருந்தாள். துணையாக வந்த 2 மந்திரிகளும் அவர்கள் சாப்பிடுவதற்கு தேவையான ஆகார வகைகளை தேடிக்கொண்டு வனத்திற்குள்ளே சென்றார்கள். அந்த சமயம் ராஜகுமாரனை போன்ற அழகும் தேஜஸும் பொருந்திய பாலகன் ஒருவன் தண்ணீர் எடுத்து போவதற்காக அந்த தடாகத்திற்கு அருகே வந்தான். அவனை பார்த்ததும் சுதன்மை மிகவும் வியப்படைந்து, குழந்தாய், சிங்கம், புலி முதலான பயங்கர காட்டு மிருகங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வனத்திற்கு யாருமே வர பயப்படுவார்கள். சிறு பிள்ளையான நீ பயமில்லாமல் தன்னந்தனியாக துணிச்சலோடு சஞ்சரிக்கிறாயே, நீ யார்? உன் பெயர் என்ன? உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பனார் யார்? இந்த காட்டிற்கு நீ வந்த காரணம் என்ன என்று வினவினாள். அப்போது அவன், அம்மா, நான் ஒரு முனிகுமாரன். என் தந்தையின் பெயர் பிருகுமுனிவர். என் தாயின் பெயர் புலோமை. என் பெயர் சிவனன். நான் இத்தடாகத்தில் ஜலமெடுத்து போவதற்காக வந்தேன். இதுதான் என்னை பற்றிய விவரங்கள் என்று பாலகன் இனிமையான குரலில் கூறினான். பிறகு அவன் ஆச்சரியம் துணிக்கும் விழிகளால் சுதன்மையை உற்று பார்த்து, அம்மா, உங்கள் வரலாறு என்ன? உங்களுக்கு இந்த நிலைமை எப்படி ஏற்பட்டது? மகாலட்சுமியையும் மிஞ்சும் பேரழகு வாய்ந்த நீங்கள் இத்தகைய கொடிய கர்மவியாதி பிடித்தவரோடு இந்த வனத்திற்கு வந்த காரணம் என்ன? தயவு செய்து சொல்லுங்கள் என்று ஆவலோடு கேட்டான். சுதன்மை தன் கண்களிலிருந்து நீர் பெருகி வர உள்ளமெல்லாம் உருகி நெஞ்சு விம்மி தங்கள் நிலைமை நடப்புகள் அனைத்தையுமே முனிகுமாரனிடம் எடுத்துரைத்தார்கள். அதை கேட்டதும் பிருகுமுனிவரின் குமாரன் அவர்கள் நிலைக்காக மிகவும் வருந்தி அறிவோடு பல ஆறுதல் வார்த்தைகள் சொல்லிவிட்டு தண்ணீர் மொண்டு கொண்டு தன் ஆசிரமத்திற்கு சென்றான். பிள்ளையார் பெருமை தொடரும். திருச்சிற்றம்பலம்.